அனைத்து வகைகளிலும் எங்களை லாக் செய்கிறார் என்று எங்கள் கட்சி உறுப்பினர் சொன்னாலும் சுதந்திர காற்றை இந்த பேரவை தற்போது சுவாசிக்கிற காரணத்தால் பேரவைத் தலைவர் செயல்பாட்டினை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். பேரவைத் தலைவராக மட்டுமல்ல, பேரவை கடைபிடிக்க வேண்டிய பண்பாட்டின் தலைவராக மனு அப்பா அவர்கள் செயல்பட்டுள்ளார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். பல நாட்களில் அதிமுக உறுப்பினர்கள் பேச அனுமதித்துவிட்டு திமுக உறுப்பினர்கள் பேச பெயர் பட்டியல் இடம் பெற்றிருந்தும் இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லி தவிர்த்திருக்கிறார். பேரவைத் தலைவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக பாராட்ட முடியாதவர்கள் கூட மனதிற்கு பாராட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா, உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா, இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தப்படும். நாம் நடத்துவாங்க, வெளியில் நடத்தட்டும். ஆனால் இப்படி ஒருவர் மீது இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது. நன்றி, வணக்கம். சட்டப்பேரவை சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தது. அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், மிகவும் நியாயமான முறையில் சபாநாயகர் நடந்து கொள்கிறார் என்றும் அதன் மீது எய்தப்பட்டிருக்கக்கூடிய அம்பு ஒருபோதும் இங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அதேபோன்று எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய அனுமதியை அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பை சபாநாயகர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உரையை கேட்டுவிட்டு பதிலளிக்கலாம் என்று அமைச்சர்கள் பேசும்போதுமே கூறக்கூடிய ஒரு சூழலை சபாநாயகர் உருவாக்கியிருக்கிறார். அவருடைய இந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது என்றும் முதலமைச்சர் பேசியுள்ளார். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சில வார்த்தைகளை அதிகமாக விடும்போதும் கூட அதனை நீக்குவதற்கும் சபாநாயகர் தயங்கியதில்லை என்ற அந்த புகழாரத்தை முதலமைச்சர் சூட்டியிருக்கிறார். இதனை தான் குறையாக சொல்லவில்லை, பெருமையாக சொல்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தது. இதனை விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கான வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் அதன் மீது தனது உரையை ஆற்றினார். அப்போது அவர் சபாநாயகர் நியாயமாக நடந்து கொள்ளும் ஒரு மனிதராக செயல்படுகிறார் என்று பேசியிருக்கிறார். உட்கட்சியில் எழுந்துள்ள பிரச்சனையை மறைப்பதற்கு இப்படியான ஒரு தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருக்கிறதா என்ற கேள்வியையும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். அதிமுகவிற்குள் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகக்கூடிய நிலையில் அதனை குறிப்பிட்டு உட்கட்சியில் எழுந்துள்ள பிரச்சனையை மறைப்பதற்காக இத்தகைய தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருக்கிறதா என்ற கேள்வியை முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். அதனை அரசியல் முக்கியத்துவத்தோடு கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிமுகவை நோக்கி பல்வேறு கேள்விகளையும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். அதிமுக காலகட்டத்தில் இப்படியான வாய்ப்புகள் எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சிகளுக்கும் தேவையான உரிய வாய்ப்பை வழங்கி வருகிறார் என்றும், அவையிலிருந்து வெளியேற்றம் என்ற முடிவை அதிமுக ஆட்சி காலத்தில் அதிக முறை எடுத்திருந்தார்கள். ஆனால் அப்படியான ஒரு முடிவை சபாநாயகர் அப்பாவு எடுத்ததில்லை என்ற விளக்கத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அதேபோன்று உட்கட்சியில் எழுந்துள்ள பிரச்சனையை மறைப்பதற்கு இப்படியான ஒரு தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருக்கிறதா என்ற அந்த கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். சபாநாயகருக்கு எதிரான அதிமுகவின் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அதற்கான அறிவிப்பை துணை சபாநாயகர் வெளியிட்டிருக்கிறார். சபாநாயகருக்கு எதிரான அதிமுகவின் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்திருக்கிறது. அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் 62 பேர் இருக்கிறார்கள். பெரும்பான்மை வாக்கெடுப்பில் சபாநாயகர் அப்பாவுக்கு
எதிரான அந்த தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, குரல் வாக்கெடுப்பில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான அந்த தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் இந்த